வரமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. முகமதியா பள்ளிகளின் 120வது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா. முதல் நிகழ்ச்சியாக விளையாட்டு விழா. இறை வணக்கம் கிரார். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நபியே, இந்நிராகரிப்பவர்கள் தங்களிடமுள்ள ஒட்டகத்தையேனும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா? அது எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று. அவர்களுக்கு மேலுள்ள வானத்தையும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா? அது எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்று. அவர்கள் கண்முன் தோன்றும் மலைகளையும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா? அவை எவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன என்று. அவர்கள் வசிக்கும் பூமியையும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா? அது எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்று. ஆகவே நபியே, இவற்றை அவர்களுக்கு எடுத்து காண்பித்து இவற்றை படைத்தவனின் அருள்களை அவர்களுக்கு நீர் கூறி நல்லுபதேசம் செய்வீராக. இவற்றை கொண்டு அவர்கள் நல்லுணர்ச்சி பெறாவிடில் அதற்காக நீர் கவலைப்படாதீர். ஏனென்றால் நீர் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்பவர்தான். அவ்வாறு நடக்கும்படி அவர்களை நீர் நிர்பந்திக்க கூடியவர் அல்ல. எனினும் எவர்கள் புறக்கணித்து நிராகரிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பெரும் வேதனை செய்வான். நிச்சயமாக அவர்கள் அனைவரும் நம்மிடம்தான் வர வேண்டும். நிச்சயமாக அவர்களை கேள்வி கணக்கு கேட்பதும் நம்மீதுதான் கடமையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் தாய் வாழ். Ball group, attention. நீ
ஹாஜி எம் முகமது தௌஃபிக் கரீம் பிஎஸ்வி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகின்றேன். வரவேற்புரை தலைவர் வாலிப முஸ்லிம் தமிழ் கழகம் ஜனாப் ஏ அசாருதீன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது முஹம்மதியா பள்ளிகளின் 120வது ஆண்டு விழா, விளையாட்டு விழா மற்றும் நமது முஹம்மதியா பள்ளிகளுக்காக அண்ணன் ஜனாப் எஸ்பி ஷாஜஹான் அவர்களால் கட்டப்பட்ட புதிய கட்டிட திறப்பு விழா முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வாலிபம் முஸ்லிம் தர்ம பரிபாலன சபா தலைவர் ஹாஜி எம் தௌஃபிக் கரீம் பிஎஸ்சி அவர்களையும், முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முஹம்மதியா பள்ளிகளின் ஆயுட்கால தலைவர் அல்ஹாஜ் ஏ முகமது யூசுப் அவர்களையும், முஹம்மதியா பள்ளிகளின் தலைவர் ஜனாப் எஸ்பி முகமது ஷாஜஹான் அவர்களையும், முஸ்லிம் தர்ம பரிபாலன சபா உபதலைவரும் விழா குழு தலைவருமான ஜனாப் எம் முகமது மாலிக் அவர்களையும், முஹம்மதியா பள்ளிகளின் உபதலைவர் ஜனாப் ஹெச் முகமது சலாஹுதீன் அவர்களையும், முஹம்மதியா பள்ளிகளின் செயலர் ஹாஜி பி சாவுல் ஹமீது அவர்களையும், புரவலர் ஜனாப் எஸ் ஆரிஃப் கான் அவர்களையும், மலேசியா வரிசை ஜுவல்லர்ஸ் நிறுவனரும் புலவருமான ஹாஜி வரிசை முகமது அவர்களையும், தமிழ் முஸ்லிம் பரிபாலனா பைத்துல் மால் தலைவர் கே ரஹ்மத்துல்லா அவர்களையும், சிங்கப்பூர் நார்டிக் மெரிடைம் பிரைவேட் லிமிடெட் வைஸ் பிரசிடென்ட் திரு ஆர் ஆனந்தலிங்கம் அவர்களையும், ஏஆர் மருத்துவமனை நிறுவனர் ஹாஜியானி டாக்டர் ஆர் ஃபாத்திமா சின்னத்துரை அவர்களையும், ஜனாப் பி ரமீஸ் மதினாஸ் மசாலா அவர்களையும், ஜனாப் ஏ முகமது சரீபுதீன் அவர்களையும், அல்ஹாஜ் ஏ ஹபீப் மன்பை அவர்களையும், ராமநாதபுரம் எவரெஸ்ட் ஜுவல்லரி நிறுவனர் திரு என்.ஏ. வாசுதேவன் அவர்களையும், பள்ளிகளின் ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் டி முகமது ரிபாய் அவர்களையும், முஸ்லிம் தர்ம பரிபாலன சபா உப செயலாளர் ஜனாப் ஏ சையத் அபுதாஹிர் அவர்களையும், விழாக்குழு பொருளாளர் ஜனாப் எம் கமருதீன் அவர்களையும், ஒய்எம்டிகே தலைவர் ஜனாப் ஏ அசாருதீன் அவர்களையும், ஒய்எம்டிகே செயலர் ஜனாப் எம் முகமது ரிஸ்வான் அவர்களையும், ஒய்எம்டிகே கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் குழு ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் எம் காதர் ரிஸ்வான் டிசிஇ அவர்களையும், சித்தார்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜனாபா எஸ் முத்தரிஜஹான் ரைசுதீன் அவர்களையும், சித்தார்கோட்டை முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் ஜனாபா எம் சீனி இப்ராஹிம் அம்மாள் அவர்களையும், துவக்க உரை ஆற்ற உள்ள முஸ்லிம் தர்ம பரிபாலன செயலர் ஜனாப் ஏ சையத் அகமது கபீர் அவர்களையும், ஆண்டறிக்கை சமர்ப்பிக்க உள்ள முஹம்மதியா மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜனாப் பி ஜவஹர் அலி எம்எஸ்சி எம்எட் எம்பில் அவர்களையும், வாழ்த்துறை வழங்க உள்ள முஹம்மதியா பள்ளிகளின் தாளாளர் ஹாஜி எம் சாகுல் ஹமீது கனி பிஎஸ்சி பிஜிடிசிஎம் அவர்களையும், ஜமாத் மற்றும் முஹம்மதியா பள்ளிகளின் நிர்வாக குழு கௌரவ ஆலோசகர் அல்ஹாஜ் ஏ அகமது கபீர் அவர்களையும், சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்க நிறுவனர் கல்வியாளர் சிஎம்என் சலீம் எம்ஏ அவர்களையும், சிறப்பு விருந்தினர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு திரு பிரின்ஸ் ஆரோக்கியராஜ் எம்எஸ்சி எம்எட் எம்பில் அவர்களையும், மாவட்ட அலுவலர் இடைநிலை கல்வி திரு ஜே சங்கர் எம்எஸ்சி எம்எட் எம்பில் அவர்களையும், வட்டார கல்வி அலுவலர் திருமதி ரா தமிழரசி அவர்களையும், நன்றியுரை ஆட்ட உள்ள முஹம்மதியா மேல்நிலைப் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் திரு ஆர் சுரேஷ் பாபு அவர்களையும், ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் ஜனாபா யு சாஜிதா பானு பி லிட்ரேச்சர் பிஎட் அவர்களையும், மற்றும் ஜமாத்தார்கள் சுற்றுவட்டார கிராமத்தார தலைவர்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் வாலிப தோழர்கள் ஊர் பொதுமக்கள் காவல்துறை நண்பர்கள் அனைவர்களையும் விழாக்குழு சார்பில் வருவென வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து கொடிகள் ஏற்றுதல். தேசிய கொடியை நம் முஸ்லிம் தர்ம பரிபாலன சபாவினுடைய தலைவர் ஹாஜி எம் முகமது தௌஃபிக் கரீம் பிஎஸ்சி அவர்களையும், ஒலிம்பிக் கொடியை ஜனாப் எம் முகமது மாலிக் அவர்கள் விழாக்குழு தலைவர் மற்றும் உபதலைவர் முஸ்லிம் தர்ம பரிபாலன சபா,
பள்ளி கொடியை அல்ஹாஜியே முகமது யூசுப் ஆயுட்கால தலைவர், பள்ளிகளின் நிர்வாகக் குழு ஆகிய மூவரையும் கொடிகளை ஏற்று சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Select the national flag. Salute. Order. Salute the Olympic flag. Salute. Order. கூட சைடு சைடு நான் கொஞ்சம் சைடா Salute the school flag. Salute. Order. சும்மா ஜூம் பண்ணிட்டு இருக்காது, ஒரே பேர் சொன்னீங்க இந்த ரெக்கார்டிங் லைவ்ல. அடுத்த நிகழ்வாக ஒலிம்பிக் தீபம் ஏற்றுதல். தற்போது ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வருபவர் முகமது அஸ்ராப், 12th C, வயலட் ஹவுஸ். மாநில அளவில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் பங்கு பெற்று விளையாடி நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். தற்போது தீபத்தை ஏற்றி வருவர் முகமது வாசிம் ஜாஃபர். ஒலிம்பிக் தீபம் ஏற்றுதல் விழாக்குழு பொருளாளர் ஜனாப் எம் கமருதீன் அவர்கள். முகமது வாசிம் ஜாபர், 12th A, கிரீன்ஹவுஸ். மாநில அளவில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் பங்கு பெற்று விளையாடி நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். தற்போது தீபம் ஏற்றி வருபவர் தாரணி கண்ணன், 12th C, எல்லோ ஹவுஸ். மாநில அளவில் நடைபெற்ற வாலிபால் போட்டியில் பங்கு பெற்று விளையாடி நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். சார் விலைக்கு லைட்டை சார் விலைக்கு மாநில அளவில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் பங்கு பெற்று விளையாடி நம்
பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். தற்போது உறுதி தீபம் ஏற்றப்படுகிறது. சேர்ந்து எப்படியா சொல்லுப்பா, சேர்ந்து சொல்லு. 120வது ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொள்ளும் பெருமை பெற்ற யாம் உற்சாகத்துடன் போட்டியிட்டு வெற்றி தோல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடாமல் மனத்தளர்ச்சியின்றி உண்மை விளையாட்டிற்கு உரிமை தரும் ஆர்வத்தை வளர்ப்போம் என்று உறுதி கூறுகிறோம். நன்றி. ஆர்டர். விளையாட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ள அல் ஃபரிதாவின் உரிமையாளர் சேர்மன் ஜனாப் அப்துல் கலாம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த பொன்னாடையும் நினைவு பரிசினையும் நமது பள்ளிகளின் தலைவர் ஜனாப் எஸ்டி முகமது ஷாஜகான் அவர்கள் கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே பாருங்க, சீட்டில் கொடுத்துட்டு பாருங்க. அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டேன். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரும் கூடியவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நிரப்பமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நமது முகமதியா பள்ளிகளின் 120வது ஆண்டு விழா இந்த விழாவின் 2வது அமர்வாக இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த அமர்வில் முத்தாய்ப்பாக நமது முகமதியா பள்ளிகளுக்கு 3 தளங்களுடன் கூடிய ஒரு நிறைவான பள்ளி வளாகத்தை கட்டி நம் மாணவர்களுக்காக இந்த ஊரின் நலனுக்காக அர்ப்பணித்துள்ளார்கள் நமது முகமதியா பள்ளிகளின் தலைவர் ஜனாப் எஸ்பி முகமது ஷாஜகான் அவர்கள். இந்த இனிய தருணத்தில் இந்த இனிய அமர்வில் தலைமையேற்றிருக்கும் முஸ்லிம் தர்ம பரிமாரண சபாவின் தலைவர் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் ஜமாத் பிரமுகர்களே, பள்ளிகளின் நிர்வாகக் குழு பிரமுகர்களே, வாலிப முஸ்லிம் தமிழ் கழகத்தின் தலைவர் மற்றும் இளவல்களே, தமிழ் முஸ்லிம் பரிபாலன பைத்துல் மாலின் தலைவர் மற்றும் நிறுவனர்களே, அமைப்பினர்களே, இங்கு திரளாக வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, இருவால் ஆசிய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு இந்த அமர்விற்கு வரவேற்றவனாக இந்த இனிய தருணத்தில் ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துரையாக வழங்கி நிறைவு செய்கின்றேன்.
செல்வத்திற்கு அழகு ஈதல் என்பார்கள். அதிலும் அழகு கல்விற்காக ஈதல். மேலும் கல்விக்கு இயல் தந்தோர் காலமெல்லாம் நிலைத்திருப்பார் என்ற சான்றோர்களின் வாக்குக்கிணங்க நமது பள்ளிகளின் தலைவர் அவர்கள் இந்த அருமையான தருணத்தில் இந்த அருமையான ஒரு சாதனையை நம் ஊர் மக்களுக்காக செய்திருக்கிறார்கள் என்றால் அது இறைவனின் மிகப்பெரிய கிருபையாகும். நாம் எல்லோரும் அதற்காக இந்த தருணத்தில் அவர்களுக்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களின் செல்வ வளங்களை மேலும் பலமாக்கி அவர்களது இந்த சேவை மேலும் மேலும் தொடர்வதற்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த இனிய தருணத்தில் வாழ்த்தியவனாக எனது வாழ்த்துறையை நிறைவு செய்து அமர்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்து முஸ்லிம் தர்ம பரிபாலனா சபா தலைவர் ஆகிய தௌஃபீக் கரீம் பிஎஸ்சி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். உங்களுக்கு بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم. அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் குறைவற்று ஈந்து பழுதற்று காக்கும் வல்ல இறைவனின் பெயர் போற்றி வாழ்த்துவதற்கு வாயையும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்தி வணங்க தலையும் தந்த படைப்புக்களின் படைப்பாளன் இப்பிரபஞ்சத்தின் ரட்சகனாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு புகழும் புகழ்ச்சியும் பெருமையும். இந்நாள் மிகச் சிறந்த நன்னாள் எமது பள்ளிகளின் 120வது ஆண்டு விழா மற்றும் புதிய கட்டிட திறப்பு விழா. பள்ளிகளின் ஆண்டு விழா என்பது நமது ஊருக்கு ஒரு திருவிழாவாகவே பார்க்கப்படுகிறது. இம்மேடையில் முன்னிலை வைக்கக்கூடிய வாழ்த்துரை மற்றும் சிறப்புரை வழங்க வந்திருக்கும் வரப்போகும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முஹம்மதியா பள்ளி மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், அனைத்து ஊர்களையும் சேர்ந்த நமது தலைவர்கள் மற்றும் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களின் பெற்றோர்கள், அனைத்து ஊர்களில் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பேரருளும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேடில் விழிச்செல்வம் கல்வி, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, ஏழைக்கு அழியா செல்வம், தனவந்தற்கு ஓர் சிறந்த அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு என்றெல்லாம் சிறப்பாக பேசப்படும் கல்வி மனித இனத்தை சரியான பாதையில் செலுத்துவதற்கான ஒரு பிரகாசம்தான் இந்த கல்வி. இருளில் இருக்கக்கூடிய மனித இனத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது கல்வி. சீனா தேசம் சென்றாயினும் கல்வியை கற்றுக்கொள் என்ற நபிமொழி. இவ்வளவு சிறந்த கல்வியின் மாட்சிமை வல்ல அல்லாஹ் இறைவன் தனது முதல் அத்தியாயத்திலேயே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் வ ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லம பில் கலம், ஓதுக கற்க என்று படித்து அதற்கு பின் எழுதுவோர் அறிவு மனித இனம்
என்று இதை சுற்றியே மனித இனத்தை சுற்றியே கல்வியின் மாட்சிமையை முதல் வசனத்தில் கூறியிருப்பது பற்றி சொல்லும் பொழுது இந்த மனித இனத்திற்கு கல்வியின் முக்கியத்துவத்தை காட்டுவதற்கா என்றால் அது மிகையாகாது. இக்கல்வியை வித்திட்டு வளர்த்திருக்கக்கூடிய அடிப்படை பயிற்சி கூடமாக இருக்கக்கூடியது நமது நர்சரி பள்ளிகளும் ஆரம்ப பள்ளிகளும் உயர்நிலை பள்ளிகளும் மேல்நிலை பள்ளிகளும் தான். இறை செய்தியையும் நபி மொழியையும் ஏற்று அதை விளங்கி அறிந்து கொண்ட நம் முன்னோர்களில் நல்லோர்கள் செயல்பட்டதின் விளைவாகத்தான் 120 ஆண்டுகளுக்கு முன் திண்ணை பள்ளியாக தோன்ற இந்த கல்விக்கூடம் இக்கல்விக்கூடம் ஓராசிரியர் பள்ளியாக வராண்டா பள்ளியாக உருவெடுத்து முகமதியா பள்ளியாக ஆரம்ப நடுநிலை பள்ளியாக உயர்நிலை பள்ளியாக உயர்ந்து மேல்நிலை பள்ளியாக எமது முன் விருட்சமாக வளர்ந்துள்ளது. இக்கல்விக்கூடத்தை முன்னாள் இந்நாள் முஸ்லிம் தர்ம பரிபாலன சபாவைச் சேர்ந்த பொதுமக்கள், தலைவர்கள், நிர்வாகிகள் அவர்கள் அத்துணை பேர்களின் முயற்சியும் வீண் போகாத இந்த விருட்சமாக நின்று இருக்கக்கூடிய இந்த நமது பள்ளிகள் அன்ன சத்திரம் 1000 நட்டல் 1000 அமைத்தல், ஆலயங்கள் 10,000 நட்டல், இவை எல்லாத்தையும் விட சிறந்தது ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். உலகத்தில் சிறந்த தர்மமாக விளங்கக்கூடியது கல்விக்காக செய்யக்கூடிய தர்மம். நமது முன்னோர்கள் அவர்கள் கல்விக்காக செய்த தர்மத்தின் நன்மைகள் அவர்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. அது அவர்களுக்கு சதக்குத்துல் ஜாரியாக சென்று கொண்டே இருக்கின்றன. அதன் பயனை நாமும் நமது சந்ததிகளும் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நம் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய வள்ளல் பெருந்தகைகள் எமது முகமதியா பள்ளிகளின் நிர்வாக குழு ஆயுள் கால தலைவர் அல்ஹாஜ் எஸ் முகமது யூசுப் அவர்கள் கல்விக்கு செய்த தர்மம் இன்று நம் முன்னே மேல்நிலை பள்ளியாக மட்டும் ஆரம்ப பள்ளி கட்டங்களாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து எமது முகமதியா பள்ளிகளின் தலைவர் வளர்ந்து வரும் வள்ளல் பெருந்தகை ஜனாப் எஸ்டி முகமது ஷாஜஹான் அவர்களும் கல்விக்கு தொடர்ந்து ஆற்றி வரும் கொண்டு இதற்கு முன் ஒரு கட்டிடமும் இன்று திறந்து வைத்த நமது புதிய மேல்நிலைப்பள்ளி கட்டிடமும் ஒரு சான்றாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது. மேலும் இத்துடன் அல்லாது அவர்கள் ஆற்றி வரும் தொண்டு பல்வேறுபட்ட சமுதாய நலப்பணிகளை தனியாகவும் பைத்துல் மால் மூலமும் நமது அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறும் வகையில் ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் ஊருக்குள் வனம் கொன்ற பசுமை புரட்சியும் எம்மை மெய் சிலிர்க்க வைக்கின்றது. நமது ஊர் மக்களுக்காக எமது பள்ளிகளுக்காக சீருடனும் சிறப்புடனும் அவர்கள் சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். சீருடனும் சிறப்புடனும் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய எமது முகமதியா பள்ளிகள் சமீபத்தில் அங்கீகாரம் பெற்று நர்சரி பள்ளியாக செயல்பட்டு வந்த முகமதியா கிட்ஸ் பிளே ஸ்கூல் மிகச் சிறப்புடன் நடத்தப்படுகிறது. இதில் ப்ரீ கேஜி, யூகேஜி மற்றும் எல்கேஜி, யூகேஜி வகுப்புகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இப்பகுதியில் புதுவலசையில் இருந்து கவிப்பட்டினம் வரை உள்ள அனைத்து ஊர்களிலும் இருந்து சிறுவர்கள் படிக்கக்கூடிய சிறந்த பள்ளியாக இன்று நமது முகமதியா கிட்ஸ் பிளே ஸ்கூல் விளங்குகிறது. இதற்கான வாகன வசதி செய்யப்பட்டு பள்ளி வாகனம் முகமதியா பள்ளிகளின் பெயரில் மஞ்சள் வாகனம் உண்டாக்கப்பட்டுள்ளது. கிட்ஸ் பிளே ஸ்கூல் செப்பரேட் காம்பவுண்ட் இதற்காக தனி வளாகம் அமைக்க நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதற்கான தனி கட்டிடம் வளாகம் அமைத்து தருவதற்காக எமது பள்ளிகளின் முன்னாள் உடற்கல்வி ஆசிரியர் ராஜமுத்து பிடி சார் அவர்களின் முதல்வர் திருவாளர் ஆனந்தலிங்கம் அவர்கள் இசைந்துள்ளார்கள். அவர்கள் தகப்பனாரின் பெயரில் ஒரு கட்டிட வளாகத்தை அமைத்து தர ஏற்பாடாகியுள்ளது. அதன் வேலைகள் முதலில் கட்டிடத்திற்கான அரசு அங்கீகாரம், நிலத்திற்கான அங்கீகாரம் வேலைகள் நடந்து கொண்டிருக்க கூறுகிறது. இத்தருணத்தில் தம்பி ஆனந்தலிங்கம் அவர்களையும் மற்றும் அதன் கிட்ஸ் பிளே ஸ்கூல் நிலம் கையகப்படுத்த உதவிய அத்துணை நல்லுள்ளங்களையும் நன்றியுடன் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளிக்காக அர்ப்பணிக்கக்கூடிய பள்ளிகளின் மாணவர் தங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளிகளில்
பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகள் எமது பள்ளிக்காக நமது சேவையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமது பிள்ளைகளை தனது பிள்ளைகளாக கருதி எமது பள்ளி ஆசிரியர்கள் தமது முகமதியா பள்ளிகளுக்காகவும் மிகவும் தொண்டாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சேவையையும் பாராட்டுக்கள் கூறியது. முஸ்லிம் தர்ம பரிபாலன சபாவுடன் கைகோர்த்து ஊரை சார்ந்த தனவந்தர்கள், வெளிநாடு வாழ் அதிபர்கள் ஆகியோருக்கும் எவன் ஒருவன் மனிதருக்கு நன்றி பாராட்டவில்லையோ அவன் இறைவனுக்கு நன்றி பாராட்டுவன் அல்ல என்று மொழிக்கு நாம் முகமதியா பள்ளிகள் தலைவர்கள் வள்ளல் பெருந்தை ஜனாப் எஸ்.சி. முகமது ஷாஜஹான் அவர்களின் வழிகாட்டுதலின் ஒருங்கிணைப்பின் கீழ் அவர்களுடன் சேர்ந்து பொருளாலும் உடல் உழைப்பாலும் இந்த ஊருக்காக, நமது பள்ளிக்காக, நமது ஊர் மக்களுக்காக, பள்ளிகளின் முன்னேற்றத்திற்காகவும் இணைந்து செயல்படக்கூடிய நமது ராஜமுத்து PT சார் அவர்களின் அருமை புதல்வர் ஆர் ஆனந்தலிங்கம் மற்றும் வெளிநாடு வாழ் தொழிலதிபர்கள், YMTK இளைஞர்கள் மற்றும் நமது தமிழ் முஸ்லிம் பரிபாலன பைத்துல் மால் நிர்வாகிகள், நமது பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், நமது பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய அத்துணை ஆசிரியர் பெருந்தகைகள் மற்றும் நமது பள்ளிகளில் பணி செய்யக்கூடிய அனைத்து பணியாளர்கள், இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது நிர்வாகிகள், விழா குழு தலைவர் மற்றும் பொருளாளர் மற்றும் செயலாளர், இவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இறைவன் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என் வாழ்த்துரை முடிக்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விளையாட்டுப் போட்டியில் துவக்குதல் செயலர் முகமதியா பள்ளிகள் அல்ஹஜ் பி ஷாவுல் ஹமீத். விளையாட்டுப் போட்டிகள் துவக்கி வைக்கப்படுகிறது. தற்போது மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கான இசை நாற்காலி போட்டி நடைபெற இருக்கிறது. கலந்து கொள்ள மாணவிகள் பெயர் வாசிக்கப்படுகிறது. உடனே விளையாட்டு திடலுக்கு வரும். ஏ அஸ்கியா இம்ரோஜியா, கிறிஸ்துத் பி, ஆர் பிரித்திகா தேவி, எம் அல்ஹிபா, எம் ரசானா பாத்திமா, டி சக்ஷனா, ஜே சரஃபின் இப்ரா, டி மகாலட்சுமி, எஸ் ரஞ்சனா, டி மாஜிதுல் அப்சிகா, எஸ் ஜனசிகா ஸ்ரீ, ஐ வர்ஷினி, எஸ் அக்ஷயா ஸ்ரீ, டி அசிரா பாத்திமா, ஏ அஜ்வாஹானியா, ஆர் லாவண்யா ஆகிய மாணவிகள் உடனே விளையாட்டு திடலுக்கு வரவும். மூஞ்சி எரிமேடு மூட முடியாதோ? சிலம்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்ற மாணவிகள் தயார் நிலையில் இருக்கவும். சிலம்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்ற கருப்படிக்கிற மாதிரி இருக்கு மூஞ்சிய.
தயவு செய்து இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் நம்ம கிரவுண்டை ஒட்டி உள்ள அந்த ஐஸ்கிரீம் வண்டி தயவு செஞ்சு கொஞ்சம் முன்முக போக்கு கொண்டுருங்க ப்ளீஸ். பெண்கள் நிற்கிறாங்க, கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்க. நன்றி. அடுத்த நிகழ்வாக மேல்நிலைப்பள்ளி மாணவிகளின் சிலம்பாட்டம், அதனைத் தொடர்ந்து அஸ்வின் 8th C தீப்பந்தம் சுற்றுதல். தயவு செஞ்சு இந்த கிரவுண்டுக்கு ஆப்போசிட்ல பெண்கள் நிற்கிற இடத்துல அந்த ஐஸ்கிரீம் வண்டி, அந்த ஆட்டோ, இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. பெண்கள் நிற்கிறதுக்கு தொந்தரவா இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நன்றி. நன்றி. தற்போது நடைபெற்ற மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கான இசை நாற்காலி போட்டியில் முதல் இடம் ஏ அஜ்வா ஹானியா, இரண்டாம் இடம் எஸ் அக்ஷயா ஸ்ரீ, மூன்றாம் இடம் ரசானா பாத்திமா. சல்யூட். ஆர்டர். அடுத்த மாணவிகளின் சிலம்பாட்டம். மேடையில் சிலம்பாட்டம். எம் பள்ளி மாணவிகளை கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு பார்வையாளர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிறந்த முறையில் தமிழ் கலைகளில் ஒன்றான சிலம்பத்தினை எம் பள்ளி மாணவியர்கள் சிறப்பாக தங்கள் முன் செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்களை பார்வையாளர்கள் அனைவரும் கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதனை தொடர்ந்து சிலம்பத்தினை தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக தீப்பந்தம் சுற்றுதல். மாணவி அஸ்வின் 8th C பிரிவு. ஸ்டார்ட் மியூசிக். இந்த சிலம்பம் சுற்றுதல் நிகழ்ச்சியினை தொடர்ந்து மாணவன் அஸ்வின் 8th C பிரிவு மாணவனின் தீப்பந்தம் சுற்றுதல் நிகழ்
நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. சிறந்த முறையில் சிலம்பமாடிய ஜஸ்மிதா, அவந்திகா, கவி பாரதி ஆகியோருக்கு நன்றி. சிலம்பமாடிய ஜஸ்மிதா, அவந்திகா, கவி பாரதி ஆகியோருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தீப்பந்தம் சுற்றுதல் அஸ்வின் 8th C. அதனைத் தொடர்ந்து பிரமிட் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பிரமிட். அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கான லக்கி கார்னர். அதனைத் தொடர்ந்து ஆண் ஆசிரியர்களுக்கான லக்கி கார்னர். அடுத்த நிலையில் OMTK பொதுமக்கள் லக்கி கார்னர். அதனைத் தொடர்ந்து விஐபிக்களுக்கான லக்கி கார்னர். அதற்கு அடுத்து பள்ளி தலைவர் அணி, ஜமாத் தலைவர் அணி கயிறெழுத்தல் போட்டி. தீப்பந்தம் சுற்றுதல் ஹலோ தீப்பந்தம் சுற்றும் நிகழ்வினை தொடர்ந்து மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கான பிரமிட் செய்யக்கூடிய மாணவர்கள் தயார் நிலையில் இருக்கவும். அடுத்ததாக பாரதி நகர் சிஃபாநெட் நிறுவனர் ஜனாப் பஷீர் அகமது அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இந்த பொன்னாடையை விழாக்குழு தலைவர் அவர்கள் அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது தீப்பந்தம் சுற்றுதல், அதனை நேர்த்தியாக சுத்த இருக்கும் மாணவர் அஸ்வின் 8th standard C செக்ஷனில் மேல்நிலைப்பள்ளி மாணவர் அஸ்வின் 8th C தீப்பந்தம் சுற்றுகிறார். சார் விளைவிக்கிறங்க.
மிகவும் ஆபத்தான ஒன்றை மிக நேர்த்தியாக எமது பள்ளி மாணவர் நெருப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறார். அவரை மிக கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்தி சிறப்பான முறையில் செய்து முடிக்க உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பிரமீன் நிகழ்ச்சி மற்ற சுத்தி வா. This is Africa. செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றனர். Please give your big hand to our students. No problem. Build again. மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். Very good. மெதுவா எழுப்புடா. Very good. வாழ்க்கையில் சரிவு ஏற்பட்டாலும் மீண்டும் முயன்று அந்த இடத்தினை தொடுவதற்கு இது ஒரு ஊன்றுகோலாக அமையும். China,
இந்த பிரமிட் நிகழ்ச்சியினை தொடர்ந்து லக்கி கார்னர் ஃபார் ஸ்டாஃப் விமன், பெண்களுக்கான பெண் ஆசிரியர்களுக்கான லக்கி கார்னர் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதில் இந்த லக்கி கார்னர் நிகழ்ச்சியினை விழா குழுவில் இருந்து நடுவர்களாக பங்கேற்று நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த ஆசிரியைக்கான லக்கி கார்னர் நிகழ்ச்சியினை விழா குழுவினர் நடுவர்களாக பணியாற்றி நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இங்கு மாணவர்கள் சிறந்த முறையில் பிரமிட் நிகழ்ச்சியினை உங்கள் முன் கண்களுக்கு விருதாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது பேஸ்ல உள்ளவங்க மெதுவா எழுத்தும். மாணவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். அந்த லக்கி கார்னர் நிகழ்ச்சியில் முகமதியா நர்சரி பள்ளி, முகமதியா ஆரம்ப பள்ளி, முகமதியா மேல்நிலை பள்ளி 3 பள்ளிகளின் ஆசிரியை பெருமக்கள் அனைவரும் இந்த லக்கி கார்னரில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் தமிழ் போன வெளியாக்கிறேன். திரும்ப காத்துல சாயத்தஞ்சு இது கொண்டு வந்துரு, தீட்டு வந்துரு தம்பி, வெளியே கொண்டு வந்துரு. மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
அலிசா கமால் அலிசா பசங்க அந்த கார்பெட்டை வெளியாக்கிருக்கோம். You're a soldier, choosing your battle. Pick yourself up and dust yourself off and back in the saddle. You're on the front line, everyone's watching. You know it's serious, we're getting closer, this isn't over. The pressure's on, you feel it, but you got it all, believe it. இறுதி பிரிவில் மாணவர்களை கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. Cause this is Africa. This time for Africa. Listen to your God, this is our motto. Your time to shine, don't wait in line, y vamos por todo. People are raising their expectations. Go on and lead them, this is your moment, no hesitation. Today's your day, feel it. You pave the way, believe it. If you get down, get up, oh, when you get down, get up. Very good, very good. This time for Africa. மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மியூசிக் ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்களே கொஞ்சம் போட்டு ப்ளே பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு மேல நம்பர் மாறக்கூடாது, ஒரே இடத்துல நிக்கணும். நம்பர் 4. தேங்க்யூ. நம்பர் 3. மற்ற போட்டியில முதல்ல வந்தாதான் பிரைஸ், இந்த போட்டியில லாஸ்ட்ல வந்தாதான் பிரைஸ். அரிய கண்டுபிடிப்பு. நம்பர் 1. நம்பர் 4. சொல்லலாமா? நம்பர் 3. 3. நம்பர் 2. 2.
கல்லாட்டம்லாம் ஆடக்கூடாது. நம்பர் 1. வெரி குட், வெரி குட். நிக்கட்டும், அவங்க எதுவும் நிக்கட்டும். சொல்லு. மீண்டும் நம்பர் 1. இந்த 3 போட்டியாளர்களுக்கும் பரிசு உறுதியாகிவிட்டது. நம்பர் 3, 3ஆம் இடம். நான் எழுதியாச்சு, நீங்க போங்க, எழுதியாச்சு. நம்பர் 2 இல்ல இல்லைன்னா கண்டிப்பா நம்பர் எடுத்துடலாம்ல, அப்படியே நிக்க சொல்லி நம்பர் எடுத்துடலாம். நம்பர் 1 2ஆம் இடம். முகமதியா ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியை, நூருல் பாத்திமா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர், சாஜிதா பேகம் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர். சல்யூட், ஆர்டர். நன்றி. நம்பர் இப்பதான் நம்பர் எழுதிட்டு இருக்கோம், நீங்க நிப்பாட்டுங்க. நம்பர் 4. சாவூர் வெளியே நம்பர் சொல்லுங்க. 3 நின்றதுக்கு அப்புறம் எக்காரத்தை மட்டும் மாற விடாதீங்க. நம்பர் 2 2. நம்பர் 4. இதனைத் தொடர்ந்து YMTK and CK Village People லக்கி கார்னர் வாலிப முஸ்லிம் தமிழ் கழகம் மற்றும் பொதுமக்கள் சித்தார்வட்டை பொதுமக்கள் ஆகியோருக்கான லக்கி கார்னர் நடைபெற இருக்கிறது. நம்பர் 4 மீண்டும் 4. சார் 2 தான் சொல்ல வேணாம்னு சொன்னீங்க, நான் 4 சொன்னேன். அந்த YMTK and CK Village People அந்த லக்கி கார்னரில் வாலூர் இளைஞர்கள், வாலூர் ஜமாத்தார்கள் அனைவரும் அந்த லக்கி கார்னரில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. 2. ஆள் இல்ல அப்படியே எடுத்துடலாம். ஓகே, நம்பர் எடுத்து. ஒன்னுல ஆள் இல்லாம இருக்கேன், முடிக்கலாமா? நம்பர் சொல்லுங்க. 3. ரைட் வாங்கிடுவாங்க. பிரிஞ்சு நில்லுங்களேன். ஆமா, மொத்தமா போயிட போறீங்க. சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. நம்பர் 2. ஆள் இல்ல, கொஞ்சம் பவுஸ் பண்ணுங்க. நம்பர்
1. ஆள் கொண்டு வரல இல்லைங்க சார், 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம். நம்பர் சொல்லுங்க. நம்பர் 4. ஆள் இல்ல. மியூசிக் மியூசிக் இருங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படியே எடுத்துருவோம். அப்படியே நிப்பாட்டி. அப்படியே எடுத்துருவோம். நம்பர் எடுத்துருவோம். டைம் ஆயிட்டு இருக்குல்ல. சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. நம்பர் 1. அப்ப இந்த 2 பேரும் நிப்பாட்டி வைங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் அவன் எடுத்துட்டு தேர்டுக்கு ஒரு 2 பேருக்கு இது பண்ணிக்கிறோம். நம்பர் சொல்லுங்க. தம்பி நீ எங்க போகும்? நம்பர் சொல்லுங்க. நம்பர் 2. ஆள் இல்ல. சுத்துங்க. நம்பர் 3. நீ தேடுதா? 3. மியூசிக் பாருங்க. நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. நம்பர் 2. சார், மக்கள் கிராம ஸ்டாப் மியூசிக். நம்பர் சும்மா நம்பர்னு சொன்னோம். நம்பர் இப்ப சொல்லிராதீங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம். கொஞ்சம் தள்ளிக்கிறீங்க. எல்லாம் கிளியரா? நம்பர் சொல்லுங்க. நம்பர் 3. 3. இருங்க. கரெக்டா நியாயமா வெளியாயிருக்க. ஓகே, மியூசிக் மியூசிக் கல்லாட்டம் ஆடக்கூடாது. நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. 2. 2. மியூசிக் மியூசிக் பண்ணுங்க. மியூசிக் நம்பர் சொல்லுங்க. நம்பர் 2. 2. மியூசிக் பண்ணுங்க. நம்பர் சொல்லுங்க. நம்பர் 4. மியூசிக் பண்ணுங்க. நம்பர் சொல்லுங்க. நம்பர் 2. எங்க மச்சான் ஜெயவாணி வெளியாயிட்டான். பண்ணுங்க. நம்பர் சொல்லுங்க. நம்பர் 1. அக்கீம்பா வெளியாயிட்டாரு. மியூசிக் நம்பர் மீண்டும் 1. ஸ்ப்ரெட் ஆகி நில்லுங்க. ஓடு அல்பா ஓடு. நம்பர் சொல்லுங்க. நம்பர் 3. நம்பர் சொல்லுங்க. நம்பர் 2. தேடு உமாரு தேடு.
நம்பர் 4 ஃபர்ஸ்ட் யாரு? யாசின் ராயர் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து அப்பாஸ், தேர்டு உமர். ஏறக்குறைய ஒரே குடும்பத்துக்கு போன மாதிரி தெரியுது. அடுத்ததாக சிறப்பு மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கான லக்கி கார்னர் நிகழ்ச்சி. இந்த லக்கி கார்னரில் மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் விழா குழுவினர் அனைவரும் இந்த லக்கி கார்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த லக்கி கார்னர் நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக சொல்லுங்க. நம்பர் 2 மீண்டும் நம்பர் 2 நம்பர் 3 மருமான வெளியாயிட்டு இல்ல, நான் வெளியாகும் போது சிரிச்சேன். நம்பர் 1 சாரி நில்லுங்க திரும்ப நம்பர் சொல்லுங்க. மீண்டும் நம்பர் 1. சாரி, வேற வழி இல்ல மச்சான். பத்திரிக்கை மச்சான். நம்பர் சொல்லுங்க. நம்பர் 3 சீனியரை மட்டும் எப்படியாவது வெளியாகி கொடுங்க தயவு செய்து. நம்பர் சொல்லுங்க. நம்பர் 2 நல்ல வேலை அப்பா. நம்பர் 2 இதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக கயிறு இழுத்தல் போட்டி டக்காஃபார். அதில் 2 அணிகள் கயிறு இழுத்தல் போட்டியில் உள்ளது. ஒன்று ஜமாத் அணி, மற்றொன்று பள்ளி அணி. 2 அணிகள் உள்ளது. அந்த அணிகள் தற்போது விவரம் நேம் படிக்கப்படும் பெயர்கள். நம்பர் 3 நம்பர் சொல்லுங்க. நம்பர் 3 குத்துபுரியின் 3ஆம் இடம். நேம் எழுதியாச்சு. நம்பர் 4 பள்ளி செயலாளர் 2ஆம் இடம். முன்னாள் தாளாளர் ஆஜாத்தா முதல் இடம். 3ஆம் இடம்
ஹலோ சரி